உள்ளாட்சி தேர்தல் குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமையகமான தாயகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். எவ்வளவு நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விட முடியும்? எனவே இது ஒரு இந்தியாவில் தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசு இதற்கு பக்கபலமாக இருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி ஒப்புக்காக நாங்கள் அதில் ஒன்றும் பெரிய அளவில் தலையிட முடியாது சொன்னதாக இருந்தாலும், அவர் இதற்கு முன்பு 10 நாட்களுக்கு முன்பு காவிரியிலே மேகதாட்டில் அணை கட்டுவதெல்லாம் கர்நாடகத்தினுடைய உரிமை என்று அடிப்படை அறிவு கூட இதை பற்றி எதுவுமே இல்லாமல் அவர் கருத்து சொன்னார். இந்த போக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத கர்நாடகத்தினுடைய இந்த அக்கிரம போக்குக்கு மக்கள் நல கூட்டியக்கம் கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். மத்திய அரசு பாராமுகமாக இருந்து ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிப்பதற்கு, சட்டவிரோதமாக வஞ்சிப்பதற்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பை தூசாக மதித்து வஞ்சிப்பதற்கு அது பாராமுகமாக இருந்து ஓரவஞ்சகம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்கிறோம். கோவை மாவட்டத்தில் இந்து முன்னணியைச் சேர்ந்த சசிகுமார் என்ற ஒருவர் படுகொலை செய்யப்பட்டது மிக கொடூரமான சம்பவம். இந்த படுகொலையில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு, கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த கோர கொலைக்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் கோவையில் பெரும் பதட்டம், மக்கள் பீதிக்கு, அச்சத்துக்கு ஆளாகி அடைத்திருந்த கடைகளை கூட உடைத்து சமூக விரோதிகளும் உள்ளே புகுந்து கொள்ளையடித்துக் கொண்டு சென்றதும், பள்ளிவாசல் மீது ஒரு வெடிகுண்டு வீசப்பட்டதும், ஒரு பெண்கள் விடுதியின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதும், ஒரு இடத்திலே தேவாலயத்தின் மீது ஒரு சிறு தாக்குதல் நடந்ததும், இவையெல்லாம் மிகுந்த கவலையும் அச்சத்தையும் தருகிறது. இந்த நிலைமையில் வன்முறையில் அன்று ஈடுபட்டு யாரெல்லாம் இந்த வன்முறையில் நேரடியாக இதில் ஈடுபட்டார்களோ, கடைகளை உடைத்தது, இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உடைமைகளை இழந்தவர்கள், கடைகளை உடைத்து சூறையாடிய போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நஷ்டஈட்டை தருவதற்கு அரசு அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அமைதியை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகளினுடைய அமைதி கூட்டம், பீஸ் கமிட்டி, அனைத்து தரப்பினரையும் அழைத்து அதற்குரிய நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்.